அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான ஐடியாங்க. அப்பப்போ தேங்காயை உடைக்க கல்லும் கத்தியும் தேடிக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி ஒரு தட்டு வாங்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், ரொம்ப ஈஸியாக உடச்சிக்க முடியுங்க. இந்த மாதிரி தட்டு இப்போ எல்லா பாத்திர கடையிலையுமே வைக்கிறாங்க. இந்த தட்டுக்கு கீழே ஒரு ஓரிங்க மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த தட்டு தரையில் வச்சு நீங்கள் அடிக்கும் போது திரை எந்த விதத்துலையுமே டேமேஜ் ஆகாதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அடடா, என்னமா பிரமாதமாக யோசிச்சு இந்த ஃபேனை கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்களேன். இதை நம்ம மாட்டுற சீலிங் ஃபேன் நார்மல் ஃபேன் மாதிரி இல்லைங்க. இது சாதாரண ஆங்கிள் ஹோல்டர், பட்டன் ஹோல்டர் இருக்குது பாருங்கள். அந்த பட்டன் ஹோல்டர் நம்ம லைட்டை மாட்டோம் பார்த்தீங்களா, அந்த லைட்டை எடுத்துட்டு அந்த இடத்துல இந்த ஃபேனை ஃபிட் பண்ணிட்டோமா, அந்த இடத்துல நீங்கள் லைட்டாகவும் பயன்படுத்திக்க முடியும், இந்த ஃபேனாகவும் பயன்படுத்திக்க முடியுங்க. ரிமோட் கண்ட்ரோலெல்லாம் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க இந்த ஃபேனு. கார் வச்சுக்கிட்டு இருக்கவங்க ஃபாஸ்டேக் ஸ்டிக்கரை நம்ம டேரெக்டாக கண்ணாடியில் ஓட்டும் போது அப்படியே பிடிச்சிக்கோங்க. நம்ம ஒரு முறையும் எடுத்து ஓட்டும் போது அந்த இடம் டேமேஜ் ஆகிடும். டேமேஜ்னா கார் கண்ணாடி டேமேஜ் ஆகாது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டிக்கர் ஓட்டினா அடையாளம் தெரியும். அந்த மாதிரியெல்லாம் இருக்காமல் இருக்க அந்த ஃபாஸ்டேக்னே ஹோல்டரே வைக்கிறாங்க. அந்த ஹோல்டரை ஒட்டி விட்டுட்டு நீங்கள் ஒரு முறை ஒரு சின்னதாக ஒரு பிளேட் மாதிரி இருக்குது, அதில் நீங்கள் ஸ்டிக்கரை ஒட்டி உள்ளே வச்சுன்னு வச்சிங்களேன், அப்பப்போ எடுத்து வச்சுக்க முடியுங்க. ரொம்ப சிம்பிளாக. எலக்ட்ரீஷியன் வேலை பார்க்குறவங்களுக்கும் ப்ளம்பர் வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரு சூப்பரான ஐடியாங்க. ஒரு முறையும் மேலே ஏறி கீழே இறங்கி சுற்றியும் கட்டிங்களோட எடுத்து வச்சு வேலை செய்வாங்க. இந்த மாதிரி ஒரு பழுப்பாரத்தை கிளம்ப மாதிரி செஞ்சு உங்களோட இடுப்பில் சொருக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், ஈஸியாக கட்டிங் பிளேடம் சுற்றியெல்லாம் அதுக்குள்ளே போட்டு வச்சுக்க முடியும். நிறைய இடங்களில் நானும் பார்த்துருக்கேங்க. ஏசியோட ட்ரைன் தண்ணியை வெளியே விட வழி இல்லாமல் பக்கெட்டெல்லாம் வச்சு பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு செட்டிங்கை போட்டு வச்சுட்டான்னு வச்சிங்களேன், ரொம்ப சேஃப்டியாக இருக்குங்க. தேவைப்படும் போது அந்த டேப் ஓப்பன் பண்ணி பக்கெட்டில் பிடிச்சிட்டு போய்ட்டு விட அப்புறம் வெளியே ஊற்றிக்க முடியும். அடடா, என்ன பிரமாதமாக ஐடியா பண்ணியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினை மேனுவல் வாஷிங் மிஷினாக மாற்றி வச்சுருக்காங்க. வெளியே ஒரு மோட்டர் செட் பண்ணி பெல்ட்டை மாட்டியிருக்காங்க. எவ்வளோ பெரிய கம்பெனி வாஷிங் மிஷின் எத்தனை ஆயிரம் கொடுத்து வாங்கினாலும் பெரிய பெரிய பெட்ஷீட்டெல்லாம் போட்டு துவைக்கவே முடியாதுங்க. ரொம்ப பயப்படணும் இதெல்லாம் துவைக்குமான்ட்டு. ஆனால் இதில் நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னு வச்சிங்களேன், எவ்வளோ பெரிய ஜமக்காலம் பெட்ஷீட்லாம் சொல்லுவாங்க பாருங்கள், அதெல்லாம் அசால்ட்டாக துவைச்சி கொடுத்துரும் அது. அட, இப்போ தாங்க கடலக்காய் செடியை பிடுங்கிறதுக்கு மிஷினு, பறிக்கிறதுக்கு மிஷினு, உடைக்கிறதுக்கு மிஷினு. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இதுக்கு மிஷின் எல்லாம் கிடையாதுங்க. கையிலே தான் பிடுங்கணும், கையிலே தான் பறிக்கணும், கையிலே தான் உடைச்சி உள்ளே இருக்கக்கூடிய பருப்பு எடுக்கணும். ஆனால் இவங்க பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக நம்ம கையில் உடச்சி எடுத்து இந்த கையை செவந்து போகும். ஒரு படி 2 படி கணக்கு பண்ணி நம்ம கையில் கொட்டி கொடுத்துருவாங்க. அதை உடச்சி கொடுத்தோமா ஒரு 20 பைசா 10 பைசா ₹1 அந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த அனுபவம்லாம் இப்போ இருக்கவங்களுக்கு தெரியாதுங்க. 90s கிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இவங்க பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக துணி காய போடுவோம் பாருங்கள், அந்த கிளிப்பு மாதிரி வச்சுக்கிட்டு அழுத்துறாங்க. எவ்வளோ பிரமாதமாக கலகா உடையுது பாருங்களேன். அடடா, என்ன ஐடியாங்க இது. தேங்காவை உடைச்சி தேங்காவை ஓடி எடுத்து அதுக்கு பின்னாடி ஒரு ஓட்டையை போட்டு மெதுவோட சுட மாவை திரட்டி அந்த தேங்காய் ஓட்டுக்கு மேலே வச்சு அது உள்ள ஒரு அப்படியே விரலே ஒரு ஓட்டையை போட்டு இப்படி எண்ணெயில் கவுக்குறாங்க. எவ்வளோ பிரமாதமாக வடை சொல்கிறாங்க பாருங்களேன், ஈஸியாக. பெரிய பெரிய பேக்கரியிலெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1000 முட்டை 2000 முட்டைன்னு உடச்சி எடுத்து அதில் தான் கேக்கு தயாரிப்பாங்க. இதெல்லாம் ஒன்று கையில் உடச்சிக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகுமா? நம்ம ஒரு முட்டை 2 முட்டைன்னு கையில் உடச்சி எடுத்தாலே அதில் பாதி ஓடு முட்டையில் தாங்க இருக்கும். ஆம்லெட்டு போட்டு ஆம்லெட் சாப்பிட்ற நிறைய பேர் தெரியும். பாதி முட்டை ஓட தான் இருக்க நேரம் கடிச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த மிஷினை பாருங்களேன், முட்டையை மொத்தமாக கொட்டிட்டாங்க. எவ்வளோ பிரமாதமாக ஒரு சின்ன பீஸ் ஓடு கூட இல்லாமல் அந்த ஓடு தனியாக முட்டையை உடச்சி ஊற்றுது பாருங்கள். அந்த மஞ்சள் கரு வெள்ளைக்கரு எல்லாம் ஒரு தனியாக ஊற்றுது பாருங்கள். சூப்பராக வேறு லெவல் கண்டுபிடிக்கும் மிஷினுங்க இது. அடடா, என்ன பிரமாதமான ஐடியாங்குது. சீட்டோட ஜாயிண்ட் வரும் பாருங்கள், அந்த எல்லா ஜாயிண்ட்லையுமே ஃபுல்லாக டேப் அடிக்கிறாங்க. ரூஃபுக்கு மேலே ஜல்லி போட்டுக்கிட்டு இருக்கும்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அப்படியே ஜோனு மழை பெய்கிற மாதிரி போயிடுங்க. அதெல்லாம் என்ன நினச்சிங்க, ஃபுல்லாக சிமெண்ட்டு பால். இந்த மாதிரி டேப் அடித்து நீங்கள் ரூஃப் போட்டிங்கன்னு வச்சிங்களேன், சிமெண்ட்டு பால் ஒரு ட்ராப் கூட கீழே வராதுங்க. பில்டிங் செம்ம ஸ்ட்ராங்காக சூப்பராக கிரிப்பாக பிடிக்குங்க. இன் ஃபியூச்சரில் ஏர் கிராக்ன்ற ப்ராப்ளமே வராது. ஒரு ப்ரெஷரும் இல்லாத சாதாரண பைப்பில் வரக்கூடிய தண்ணியை வேட்டர் கேனில் ஓட்டியை போட்டு பழுப்பை உள்ளே விட்டு டைட் பண்ணி எவ்வளோ ப்ரெஷராக கார்டனுக்கு தண்ணி பிடிக்கிறாங்க பாருங்களேன். சூப்பராக இருக்குல்ல. அடடா, என்ன பிரமாதமாக பெட்டுக்கு பெட்ஷீட் இருக்கிற மாதிரி இந்த சேரு ஸ்டூலுக்கெல்லாம் காட்டன் கவர் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த காட்டன் கவரை சேரும் ஸ்டூலில் போட்டு விட்டுறாங்க. எவ்வளோ பிரமாதமாக மெத்துன்னு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அழுகாகாமல் ரொம்ப நாளைக்கு பாதுகாக்கலாங்க. சேரும் ஸ்டூலும் ஆட்டோமேட்டிக் இதை அழுகாச்சுன்னு வச்சு இதை மட்டும் இதை துவச்சி திரும்ப ரீயூஸ் பண்ணிக்க முடியும். வேகடிச்ச உருளைக்கிழங்க வேகாடு இல்லாமல் உரிச்சு எடுக்க, வேகடிக்கிறதுக்கு முன்னாடி உருளைக்கிழங்குக்கு மேலே கத்தியில் கூட போட்டு வேகடிச்சு எடுத்து உரிச்சிங்கன்னா வேகாடு இல்லாமல் உரிச்சு எடுத்துடலாங்க. சூப்பராக. இண்டிகேட்டர் 2 துண்டாக உடஞ்சி போச்சுன்னா புதுசாக வாங்கி எதுக்குங்க காசெல்லாம் செலவு பண்ண போகிறீங்க? இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுதுங்க இந்த ஐடியா. இந்த ஃபஸ்ட்டு குவாலிட்டி முந்திரி பருப்பெல்லாம் வருது, அதெல்லாம் எப்படி நினைக்கிறீங்க? அதெல்லாம் மிஷினில் உடைக்கிறது இல்லைங்க, இந்த மாதிரி ஹேண்ட்மேடாக உடைச்சி எடுக்குது. எவ்வளோ பிரமாதமாக உடைச்சி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பருப்பை உடையாமல் பிரித்து எடுக்கிறாங்க பாருங்கள். சூப்பராக. அடடா, என்ன பிரமாதமாக குழாவை கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்களேன். சாவியை போட்டு ஓப்பன் பண்ணால் தாங்க தண்ணியாக வரும், அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 2 கால் குரங்கு 4 கால் குரங்கு தொல்லெல்லாம் இருக்கிற ஊரில் இந்த குழாவை வாங்கி மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. நீங்கள் புதுசாக வீடு கட்ட போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் மொத்தமாக ரேட்டுக்கு கொடுத்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், அவ்வளோதாங்க, முடிஞ்சே போச்சு. அடித்து பிடிச்சி தும்சம் பண்ணிவிட்டு பில்டிங்கை உங்கள் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா தான் தெரியும் என்னென்ன குறைகள் இருக்குது நிறைகள் இருக்குன்ட்டு. ஆனால் இதே நீங்கள் கூலிக்கு கொடுத்து பாருங்களேன், கூலி ₹10 அதிகமாக வாங்கி செஞ்சால் கூட ரொம்ப நீட்டாக பொறுமையாக செஞ்சு கொடுப்பாங்க. நீங்கள் மட்டும் ரேட்டு கொடுத்துட்டீங்க, இந்த மாதிரி தான் உங்கள் வீடும் அப்புறம் ரெனிவேஷன் ஒர்க் பண்ணுற மாதிரி ஆகிடும்.
அடடா! இதெல்லாம் எந்த ஐடியா லிஸ்ட்டில் சேர்க்கறதுனே தெரியலங்க. என்ன பிரமாதமா ஒரு பெரிய பிளைவுட்டோட பலகைய எடுத்து, சைக்கிள் பெடல்ல ஒரு கார்னர் வச்சுக்கிட்டு, இன்னொரு கார்னர தூக்கி, குழந்தைங்க விளையாடுங்க பாருங்க, டாய்ஸ் பொம்மை. அதுக்கு மேல வச்சு பிரமாதமா தள்ளிக்கிட்டே போறாரு பாருங்களேன். ஒரு முட்டைய உடைச்சு ஊத்தி, அதில இருக்கக்கூடிய மஞ்சக்கரு தனியா, வெள்ளக்கரு தனியா எடுக்கணும்னா, இது சாதாரண விஷயம் இல்லைங்க. இதுக்கெல்லாம் நீங்க மிஷின் வாங்குனா ரூ. 1,00,000 மேல போகும். அந்த செயலை இவங்க ரூ. 1 செலவு இல்லாம எவ்வளோ சூப்பரா செய்றாங்க பாருங்களேன்.